குட் ஈவினிங். ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைசூரில் தீம் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி கார்டன். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இதில் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட் வந்து 100 rupees. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தான் உங்களுக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? உள்ளே போகலாம் நம்ம. ஸோ இப்போ தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வியூ தான். ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees பர் ஹெட்டு. சின்ன குழந்தைங்களுக்கு 50 rupees. ஓகேங்களா? இதுதான் வந்து கவுண்டர். ஸோ நாங்கள் எடுத்த டிக்கெட் பாருங்கள், 2 டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ 200 rupees. உள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகணும் இவங்ககிட்ட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ. உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா இப்போ தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். சரி, அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க. சாமா ராஜேந்திரா ஜுவாலஜிக்கல் கார்டன். ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. பெங்காலி ஸ்பிஞ்ச் அப்படிங்கிற பேர்ட்ஸ். ஸோ இந்தியன் பீஃபால் வச்சுருக்காங்க. பீகாக் அங்கே பாருங்கள், படுத்துருக்கு பாருங்கள். ஸோ 2 படுத்துருக்கு, 2 மைல். அங்கே ஒரு மைல் உட்காந்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோசி ஃபேஸுக்கு லவ் பேர்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ அங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது, பார்த்தா தெரியும். ப்ளஸ் இங்கே வரனால ஸோ கிரேட் இண்டியன் ஹார்பெட் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருக்கு உங்களுக்கு. இங்கே பாருங்கள், உள்ள இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜரி கார் அப்படிங்கிற ஒரு பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேடி அம்ரிஹர்ஸ் பெசன்ட். ஓகேங்களா? பீசன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷரஸ் கிரேன் அப்படிங்கிற பேர்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே தான், நமக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீகாக் இருக்குது நமக்கு இந்த ஜூவில். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. பாருங்கள், உள்ளே 2, ஒன்று கீழே இருக்குது, ஒன்று மேலே இருக்குது, உட்காந்துருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களை கூட்டு போகிறதுக்கு வண்டி யூஸ் பண்ணுறாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து 200 rupees. ஸோ இந்த ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 5 to 6 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். மைசூரில் இருக்கிற ஜுவாலஜிக்கல் கார்டன். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு பர் ஹெட்டு 100 rupees. ஓகேங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு 50 rupees. ஸோ லெஸ்ஸர் அர்ஜென்ட் ஸ்டோக் வந்துருக்கோம் நம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேர்டு உட்காந்துருக்கு உங்களுக்கு. ஸோ பார்க்கறதுக்கு வந்து சில மாதிரியே இருக்குது, அந்தளவுக்கு வந்து சைலண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கழுகு உட்காந்துருக்கு பாருங்கள். ஈகிள் கழுத்தில் பாருங்கள், வெள்ளையாக இருக்குது. அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் பீசன்ட் இருக்குது. இங்கே உள்ள பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கு பாருங்கள். இங்கே உட்காந்துருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இங்கே ஒரு அணில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து எல்லோ கோல்டன் பீசன்ட் இருக்குது நமக்கு இந்த ஜூவில். அங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பீசன்ட் இருக்குது நமக்கு. இந்த
ஜூவில் இங்கே பாருங்கள் இப்போ இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒன்று உட்காந்துருக்கு, அங்கே 2 இருக்குது, தூரத்தில் 2 இருக்குது. ஸோ அடுத்து சன் கோனர் இருக்குது நமக்கு இந்த பாக்ஸில். இங்கே பாருங்கள் உள்ள அழகாக உட்காந்துருக்கு. அடுத்து சல்ஃபர் கஸ்டர்டு கொக்கோட்டோ இருக்குது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. அங்கே இருக்குது நமக்கு. அடுத்து மிலிட்டரி மேக்ரோ இருக்குது நமக்கு ஜூவில். இங்கே பாருங்கள் மேலே உட்காந்துருக்கு பாருங்கள். அது சல்ஃபர் கிரஸ்டட் கக்கோட்டோ இருக்குது இங்கே பாருங்கள் அழகாக உட்காந்துருக்கு. கம்பியில் அப்படியே பிடிச்சிட்டு பாருங்கள். அடுத்து ப்ளூ கோல்டு மேக்கோ இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சவுண்டு பயங்கரமாக கொடுக்குது. அங்கே ஒன்று ப்ளூ கலர் உட்காந்துருக்கு பாருங்கள் நடுவில். ஸோ ரெட் கிரீன் மக்கா ஒன்று இருக்குது நம்மளுக்கு. இங்கே பாருங்க. கம்பி பிடிச்சி அழகாக உட்காந்துருப்பாங்க. ஒன்று மேலே ஏறுது. சத்தம் பாருங்க எப்படி போடுது பாருங்க. ஸோ இங்கே வந்து டப்டட் கேப்சூன் இருக்குது உங்களுக்கு. இது வந்து மங்கி அங்கே பாருங்கள், அங்கே உட்காந்துருக்கு பாருங்க, அங்கே இருக்கு பாருங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சைல்டு கேர் ரூம் இருக்குது உங்களுக்கு. உள்ளே ஜென்ஸ் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது ராயல் பெங்கால் டைகர் பார்க்குறோம் நம்ம. உள்ளுக்குள்ளே இருக்குது. அங்கே வருது பாருங்கள். இல்லை பாருங்கள், இந்த இடத்துல போய் பாருங்கள். அடுத்து சீட்டாக இருக்குது நமக்கு. சிறுத்தை உள்ளே இருக்குது பாருங்கள், இங்கே படுத்துருக்கு. இல்லை பாருங்கள் அப்படி போகுது பாருங்கள். அது உள்ள படுத்துருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு நேராக ஒன்று படுத்துருக்கு பாருங்கள். இங்கே அந்த இடத்துல இருக்கு பாருங்கள். ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கனால ரொம்ப கவர் பண்ண முடியல நம்மளால். அங்கே பாருங்கள் பெங்கால் டைகர் மேலே ஏறி நமக்கு விளாண்டுட்டு இருக்கு. அந்த தொட்டி தண்ணிக்கு மேலே இருக்கு பாருங்க, கீழே இருக்கு பாருங்க. அந்த பாருங்க தொண்ணி தட்டிக்குள்ளே மேலே நிற்கிது பாருங்க. ஒன்று கீழே சுற்றிட்டு பாருங்க. ஸோ என்னதான் நம்ம வீடியோவில் பார்த்தாலும் நேரில் வந்து வர மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு நாளைக்கு நேரில் வந்து பாருங்கள், நல்லா சூப்பராக தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து கண்ணாடி வியூ. மேலே ஒன்று நிற்கிது, கீழே ஒன்று நடந்து போயிட்டு பாருங்க. ஸோ ஒன்று பாருங்கள் நம்மளை நோக்கி வருது அப்படியே. இது வந்து கண்ணாடி வியூவில் பார்த்துட்டு இருக்கோம். அது கேட்டு சின்ன காட்டி சிக்கன் மட்டன் ಹಾಕಿ
ಬಂತೋಡ ಮುನಿಕ ಕರಿ ಮುನಿಕ மேலே ஒன்று நிற்கிது கீழே ஒன்று நிற்கிது பாருங்க, மேலே ஒன்று இறங்குது பாருங்க அப்படியே. ಮುನಿಕ ಅಬ್ಬರ್ 2 ಮಿನಿಟ್ ಆದ್ ಬರ್ರಿ அங்கே பாருங்க புலி ஒன்று நடந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசியாட்டிக் லைன் சிங்கப்பத்தை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ அங்கே பாருங்கள் மரத்துக்கு பின்னாடி அங்கே உட்காந்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு. அங்கே இருக்கு பாருங்க, அதான் அந்த இடம். ஸோ உள்ளே ஒன்று படுத்துருக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடு. ஸோ இது வந்து நாங்கள் 1:30 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் மத்தியானம். ஸோ அதனால் வந்து எல்லா அனிமல்ஸும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸ்டோன்லி அனிமல்ஸ் மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிங் டெய்ல்டு லேமர். அதோட டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்காக இருக்கும். இப்படி வரிக்கு வரி வரியாக இருக்க மாதிரி இதுக்கு வாலில் வரி வரியாக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் ரெண்டு உட்காந்துருக்கு பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க நமக்கு. ஜுவாலஜிக்கல் கார்டனில் இன்னும் பார்க்கறீங்கன்னா யானை இருக்குது, வரிக்குதிரை இருக்குது, பஃபலோஸ், ஒட்டகச்சிவி, இதெல்லாம் நம்ம என்ன பார்க்கணும். வாங்க போகலாம். அடுத்து நம்ம மங்கி டைப்ஸில் பார்க்க போகிறோம். இதில் மங்கியோட வியூஸ். இங்கே பாருங்க, இப்போ வெஸ்டர்ன் லோலேண்ட் கொரில்லா பார்க்க வந்திருக்கோம். அங்கே போதும், அங்கே உட்காந்துருக்கு பாருங்க. இப்போ நம்மளை நோக்கி வருது. Very nice. It's coming towards me. Yes.
இங்கே பாரு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ഫോട്ടോയ്ക്ക് മതി ഇപ്പാണ് ഫോട്ടോയ്ക്ക് കറക്റ്റ് ഉണ്ടോ എങ്ങനെ വേണം എടുക്കാൻ മാത്രം ശനി എടുക്കണം. ഓ വാ ചാർട്ട് എടുക്കുന്ന നമുക്ക് കത്തിരുന്നു അത് കത്തിരുന്നില്ല இது வந்து பபூன் குரங்கு இங்கே இருக்குது. அங்கே பாருங்க வந்துருக்கு பபூன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நேம் ஹமாட்ரியாஸ் பபூன். என்ன அடி எடுக்கிறது தாண்டி கொரில்லாஸ் ஹூமன்ஸ் 98.3 ஜெனட்டிக் கோட் வந்து ஹியூமன்ஸ் பீங்கோட வச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் சிறுத்தை அங்கே உள்ள சுற்றிட்டு இருக்கு. ஒரு அந்த இடத்துல காரணம் இருக்கு. കാട്ടു വന്നില്ല അത് നമ്മുടെ കണ്ടില്ല அப்புறம் அப்படி நடந்து போகுது. அடுத்து சவுத்தர்ன் ஒயிட் ரினோசரஸ் பார்க்க வந்திருக்கோம். அதாவது காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்க, அங்கே நிற்கிது பாருங்க காண்டாமிருகம். அங்கே நிற்கிது பாருங்க. அப்படியே வருது, இங்கே வருது பாருங்க காண்டாமிருகம். ഹെൽപ്പ് എടുക്കാന്ന് വെച്ചു അപ്പൊ തീർന്നു. Boy. First place go अच्छा उधर वो लेट है. अरे इन फोटो ले दिख रहा पूरा मुझे बैठा तो मुझे देख नहीं चला. சீட்டா பாருங்க, அங்கே போயிட்டு இருக்கு சிறுத்தை.
ഇതിനാണ് ശബരിമല പൂച്ച നമ്മുടെ നാട്ടിലുള്ളത്. ഇതെന്താണ് ശബരിമല പൂച്ച? അതല്ല നമ്മുടെ ഇന്ത്യയെ കൊണ്ടുവന്നിട്ട് കുറെ ചീറ്റ് ചത്തുപോയി. ഇതൊക്കെ കുറച്ച് ബാക്കി മോദി കുറെ കൊണ്ടുവന്നാ ചീറ്റ്. இப்போ காண்டாமிருகம் அழகாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க வரிக்குதிரையை பார்க்க வந்துடுவோம். வரிக்குதிரை இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரடி பார்க்க வந்துடுவோம். கரடி பாருங்க சுற்றிட்டே இருக்குது. கரடி स्पॉन्सर बाय रिजर्व बैंक. अब अभी बाहर निकल जाओगी पगली. इसमें मत घुस. அது என்ன அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு மாப்பு முடிக்கிற மாதிரி. तो फिर उसको बदतमीज बोलते हैं. इधर देखो उधर पापा को देखो. पापा को देखो. पापा को देखो. पापा को देख क्या कर रहा है. हाय ना दिखाएंगे पापा. बोलो हाय ना दिखाएंगे. कुछ नहीं. அடுத்து இந்தியன் கிரே wolf பார்க்க வந்துடுவோம். ஓனாய் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க மாட்டேங்க. ஒன்றுமே வந்து வெளியில் எதையுமே நடமாட்டத்தை காணோம். ஸோ அந்த பக்கம் உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஒன்றே ஒன்று சுற்றிட்டு இருக்கு. ஸோ அடுத்து ஜலத்தரங்கினி அங்கே வந்திருக்கோம். தண்ணி அப்படியே பயங்கரமாக ஒரு ஃபோர்ஸாக மேலே அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க செட் பண்ணி. இருக்கிறதுலே பார்க்லேயே ஒன்று கொஞ்சம் நல்லா க்ளோஸ்அப்பாக தெரியுது. இது மட்டும் தான். மற்ற எல்லா விலங்குகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ஸோ ஒரு அருமையான வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க உள்ள. வாட்டர் ஃபால்ஸ் மீன்ஸ் வாட்டரு சீறி பாயிற மாதிரி. புள்ளிமான் பாருங்கள் அழகாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் ஜூவில் இருக்கோம். ஜுவாலஜிக்கல் கார்டன். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. புள்ளிமான் பாருங்கள் எவ்வளோ புள்ளிமான் அங்கே கூட்ட கொண்டமாக நிற்கிது. அங்கே பாருங்கள். அங்கே பாருங்க மான் கூட்டம் கூட்டமாக நிற்கிது.
இங்கே பாருங்கள் மான் வந்து பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்கு பாருங்கள். இதுதான் ரொம்ப கம் க்ளோஸப்பில் எடுக்க முடியுது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாகவே இருக்குது. அது எங்கேயாச்சும் மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கு. இட் இஸ் எ மான், புள்ளி இல்லாத மான். இங்கே பாருங்க ஹைனா படுத்திருக்கு. நம்ம லியோ படத்தில் ஒரு மணியில் அந்த ஹைனா. It is not that it is sleeping. மான் பாருங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு நமக்கு. எல்லாம் அங்கே படுத்துருக்கு பாருங்க. இங்கே மான் ஒரு டைப் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மான் வகை. ஸோ அடுத்து பாருங்கள் பாய்சான் பார்த்துருக்கோம். காட்டெருமை, நிறைய காட்டெருமை மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ அங்கே பாருங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச யானையை பார்க்க வந்துருக்கோம். யானை அங்கே போயிட்டுருக்கு. 3 யானை அங்கே நிற்கிது. அங்கே பாருங்க பாகுபலியில் வர மாதிரி ஒரு காட்டெருமை அங்கே நிற்குது. ஒரிஜினல் காட்டெருமை. ಕಾಟಿ ಅಂದ್ರೇನು? ಕಾಟಿನೇ ಅಷ್ಟೇ. ಬಾ ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மங்கி, ரோசஸ் வாட்டர், சிம்பன்சி, மீர்காட், கை அந்த மாதிரி பிளேஸுக்கு போக போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் கரடி போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள் கரடி அப்படியே அந்த எவ்வளோ ஹைட்டு வாலில் அப்படியே நடந்துட்டு பாருங்க கீழே. பாரு அந்த சின்ன கேப்லேயே நடந்துட்டு இருக்கேன். திரும்புது, அந்த சின்ன கேப்லேயே திரும்புது பாரு. அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு. பாருங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு அது இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு மாப்ப சக்தி இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பார்க்க போகிறோம். ஹிப்போபொட்டாமஸ், ரீனோ, டேன். உங்களுக்கு கேண்டீன் அங்கே இருக்குது தூரத்தில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராலேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு.
உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லக்ஸரிஸான ஒரு கேண்டீன் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான கேண்டீன் ஒன்று இருக்குது, கேஃபிட்டேரியா. இது மைசூருக்குள்ளே ஜுவாலஜிக்கல் கார்டனுக்குள்ளே இருக்கிற கேஃபிட்டேரியா. ஹாய், இப்போ ஹிப்போபோட்டமஸ் அங்கே இருக்குது, நீதி ஆணை சொல்லுவாங்க. அடுத்து இங்கே பாருங்க மான் இருக்கு, காட்டு மான். அடுத்து நம்ம பாம்பு பார்க்க போகிறோம். இந்தியன் கோப்ரா, பைத்தான், வால்பி, சாம்பார் டீ. இதெல்லாம் சாம்பார் டீயில் வரும் உங்களுக்கு. கங்காரு பாருங்க உள்ள உட்காந்துருக்கு, கங்காரு, கேங்க்ரூ, கேங்க்ரோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு வந்து 8 அடி தூரம் பாயின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க எவ்வளோ மான் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாம்பில் நம்ம இவ்வளோ டைப்ஸ் பார்க்க போகிறோம். கிங் கோப்ரா, ரெட் சாண்ட் போ அண்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம லைனாக பார்த்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் நம்ம போகலாம். சரிங்களா? ஹாய், ஜூ பார்க்க வந்தியா? அனிமல்ஸ் பார்க்க? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் ஒரு பாம்பு. உள்ளுக்குள்ள அங்கே படுத்துட்டு பாருங்க, அது சைடில் படுத்து. இது பாருங்க காமன் ட்ரிங்கன் ஸ்னேக். இதை பாருங்க பக்கத்திலே இருக்கு. பார்த்து சொல்லிட்டு பாருங்க, மேலே ஒன்று படுத்துருக்கு பாருங்க. இது ஃப்ளையிங் ஸ்னேக். இது ஸ்பெக்டாக்கிள் கோப்ரா இங்கே இருக்கு பாருங்க. ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கணும் நம்ம. இது பாருங்க கிரீன் ஒயின் ஸ்னேக். பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். பச்சை பாம்பு பாருங்க, தலை நீட்டிட்டு இருக்கு. இல்லை பாருங்க அங்கே படுத்துருக்கு. இல்லை பாருங்க பக்கத்துலேயே இருக்கு.
இது பிரான்ஸ் பிளாக் ட்ரீ ஸ்னேக். இப்போ சட்டை உடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ராக் பைத்தான் இங்கே இருக்கு பாருங்க. தெலுங்குல அப்படியே சுண்டு படுத்துக்கு பாருங்க. ராக் பைத்தான் பாருங்க படுத்துருக்கு. இன்னொன்று தலை நீட்டி பாருங்க. இது ரஃப் ஸ்கேல்டு சாண்ட் போ. ஸ்பெக்டாக்கிள்டு கோப்ரா இங்கே இருப்பாங்க. ஸ்பெக்டாக்கிள்டு கோப்ரா இங்கே பாருங்க மூவ் ஆகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள ஒன்று. பாருங்க இங்கே படுத்துருக்கு பாருங்க எப்படி படுத்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க ரேட் ஸ்னேக் இங்கே இருக்கு பாருங்க. அப்பா எவ்வளோ தூரம் மேலே போகுது பாருங்க. இங்கே பாருங்க நிறைய மூவிங்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ எவ்வளோ நீளம் இருக்கு பாருங்க அப்படியே. சின்ன மாடல மலபார் பிட் வைப்பர் வளர்க்கு. ஸோ செக்கர்டு கீல் பேக் ஸ்னேக் இங்கே இருக்குது நமக்கு. ஸோ இதைத்தான் நம்ம தண்ணி பாம்புன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஒன்று தலை தூக்கிட்டு படுத்துக்கு. ஸோ முக்கியமானது பாருங்க கிங் கோப்ரா ராஜநாகம் சொல்கிறது உள்ள இருக்கு பாருங்க நமக்கு. அங்கே பாருங்க பிளாக் கலரில் படுத்துருக்கு. இதில் பாருங்க பிளாக் கலரில் படுத்துருக்கு. ஸோ கிங் கோப்ராக்கு நல்லா பெருசாகவே கட்டி விட்ருக்காங்க. ராஜநாகம் சொல்லுவாங்க. இது பாருங்க ஃபோர் ஸ்டோன் கேட் ஸ்னேக் இருக்கு நமக்கு மேலே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டால்டு கோப்ரா நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. இது காமன் ரெட் ஸ்னேக். பாருங்க படுத்துருக்கு பாருங்க பயங்கரமாக சரியான கிராமம். ಸ್ಪೆಕ್ಟಾಕಲ್ ಕೊಬ್ಬರ ಇದು பார்த்தீங்கன்னா இதுவும் நாகப்பாம்பு வகையில் சுமாராகவே அல்லொன்று இதுவும் ரேட் ஸ்னேக் வகையை சேர்ந்தது. இங்கே பாருங்க உள்ள மேலே படுத்துக்கு பாருங்க. இங்கே பாருங்க ஸ்னேக் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஓப்பனில் வேறு இருக்குது. ரசல் வைப்பர் இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா ரசல் வைப்பர் இருக்குது. இங்கே ராக் பைத்தான் இருக்குது பாருங்கள் மலைப்பாம்பு. அங்கே பாருங்கள் கார்னரில் படுத்துருக்காங்க உள்ளுக்குள்ளே. ஸோ க்ரீன் அனகோண்டா உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே லைட்டு வெடிச்சிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் வாட்டரில் இருக்குது பாருங்கள். வாட்டருக்குள்ளே படுத்து அனகோண்டா க்ரீன் அனகோண்டா. தண்ணிக்குள்ள பாருங்க எவ்வளவு பெருசு தலையை நீட்டிட்டு படுத்துருக்கு. அந்த பக்கம் ஒன்று வச்சிருக்கு, இந்த பக்கம் ரெண்டு இருக்கு. அந்த பக்கம் தலை தெரியுதா? இங்க பாருங்க இங்க ஒரு பைத்தான் படுத்துருக்கு பாருங்க மலைப்பாம்பு மேல.
அப்புறம் அந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஒரு நீர் குதிரை அங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது தண்ணிக்குள்ளே. ஸோ இங்கே பாருங்கள் நீர் குதிரை உள்ளுக்குள்ளே படுத்துருக்கு தண்ணிக்குள்ளே. அடுத்து நம்ம குரோக்கடையில் பக்கம் வந்துருக்கோம். இங்கே பாருங்கள் குரோக்கடையில் உள்ள படுத்துருக்கு மண்ணுக்குள்ளே. குரோக்கடையில் போகிற ரூட் வழி தான் உங்களுக்கு வழி. இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே படுத்துருக்கு பாருங்கள் மண்ணு முள்ள 3. இங்கே பாருங்கள் பேர்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் பார்க்க வந்துருக்கோம். இங்கே பாருங்கள் அது பறக்காத மாதிரி இருக்கிறதுக்கு ஃபுல்லாக சுற்றிலும் வந்து நெஸ்ட் இடம் அமைச்சிருக்காங்க. அதாவது வேலி வேலி இன் த சென்ஸ் கூண்டு. எவ்வளோ உட்காந்துருக்கு பாருங்க நல்லா. அங்கே பாருங்கள் எவ்வளோ பறவை உட்காந்துருக்கு பேர்ட்ஸ். பாருங்கள் உயிரினங்கள் வந்து எவ்வளோ அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேவ் பண்ணும் அப்படின்றது இந்த மாதிரி ஜூவில் அமைச்சிருக்காங்க. மிராக்கிள் ஆஃப் யூனிவர்ஸ். ஹாய் 10 செகண்ட். இங்கே பாருங்கள் முதல்ல படுத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருக்கு படுத்துருக்கு பாருங்கள். தண்ணிக்குள்ளே படுத்துருக்கு. வெளியே எடுங்க சொல்லிட்டேன். ಮೇಲೆ ಯಾರಿಗೂ ನುಂಗಿದ್ದು ಸತ್ತೆ. இங்கே பாருங்கள் இங்கே முதல்ல படுத்துருக்கு. இங்கே பாருங்கள் முதல்ல ஒன்று வந்து சுற்றிட்டுருக்கு. மூவிங்கில் இருக்கு பாருங்கள் அப்படியே அழகாக போகுது பாருங்கள். அது பாருங்கள் சின்னதுங்கனால நான் அந்த மூக்கு வந்து ரொம்ப அப்படியே கூர்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள் அங்கே ஒரு முதல்ல படுத்துருக்கு நிறைய. ஸோ இங்கே வந்து முதல்ல பாருங்கள் இதுக்கு வெளியில் வந்து படுத்துருக்கு. ஸோ கண்ணு பாருங்கள் மஞ்சள் கடலில் தெரியுது. பாருங்கள் கண்ணு மஞ்சள் கலர் இருக்குது. பாருங்கள் அங்கே ஒன்று மூலையில் படுத்துருக்கு பாருங்கள் முதல்ல. இங்கே பாருங்கள் சால்ட் வாட்டர் குரோக்கடைல் டைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கரியல், அப்புறம் ஷியாம்ஸ், காமன் கைமன், அப்புறம் மக்கர், அப்புறம் ஆப்ரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஸ்னோட்டட் குரோக்கடைல், நீல், அப்புறம் மோரல்ட். ஸோ இத்தனை டைப்ஸ் ஆஃப் குரோக்கடைல் வந்து இங்கே இருக்குது. வந்தால் பாருங்கள். காலையில் நல்லா சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 hours வந்து இங்கேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே பாருங்கள் 2 பேர்ட்ஸ் வந்து அழகாக உட்காந்துருக்குது அந்த பக்கம் பாருங்கள். ஒரிஜினல் நேம் எனக்கு தெரியல, பட் இதெல்லாம் வந்து பேர்ட்ஸ் வகையில் தான் வரும். இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு பேர்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டர்ட்டில் பார்க்க போகிறோம். ஆமை டர்ட்டில், இந்தியன் பிளாக் டர்ட்டில், ஃப்ளாஷ் ஷெல்டு டர்ட்டில், ஸ்டார் டர்ட்டில், அதாவது நட்சத்திர ஆமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். லிசார்டு கூட இருக்குது இங்கே.
ஸோ ஆமாம் பாருங்கள் எவ்வளோ ஆமாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியிலே படுத்துருக்கு பாருங்கள். ஸோ தண்ணிக்குள்ளே நீந்து பாருங்கள். வெளியில் எவ்வளோ ஆமாம் பாருங்கள், நான் தலை தூக்கிட்டு படுத்துருக்கு. இங்கே பாருங்கள் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். இது கறி வெட்டி போட்டுருக்காங்க, அது அப்படியே தின்னுட்டு இருக்கு. இவ்வளோ க்ளோஸ்-அப்பில் ஆமையை நானே எனக்கு தான் பார்க்குறேன். என்னோட பாம்பு எங்கவே. ஸோ இங்கே பாருங்கள் வண்டியை வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ பட்டமஸ் படுத்துருக்கு தண்ணிக்குள்ளே. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் வாத்து பார்க்க வந்துடும். வெரி நைஸ் டு see ஒன் எவ்ரிதிங். அங்கே பாருங்கள் அது கழுத்தை இது பண்ணி அவ்வளோ அழகாக சாப்பிடுது. அங்கே பாருங்க கழுத்தை அப்படியே பாம்பு மாதிரி வளைச்சி சாப்பிடுது பாருங்கள். அது கேச்சிங் ஃபிஷ். இங்கே பாருங்க கம் க்ளோஸ் அப்படியே இருக்கு. பாருங்க அது உடம்பு ஃபுல்லாக இதாக இருக்குது, ஆனால் அந்த மூக்கு மட்டும் சிகப்பாக இருக்குது. இதுதான் வந்து படைப்புங்கிறது. இப்போ சேவல் இருக்கு. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து எல்லா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees பர் ஹெட்டு. அடுத்து ஈமு இருக்குது பாருங்கள். ஈமு அங்கே நிற்கிது பாருங்கள், ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ நிறைய அனிமல் இருக்குது. நமக்கு இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் தான் அதிகமான அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. மைசூரில் தான் பெரிய ஜூ இருக்குது. அங்கே பாருங்கள் அங்கே நடந்து போயிட்டுருக்குது ஈமு. இதோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆஸ்ட்ரிச். ஸோ அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டகச்சிவி பார்க்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் தூரத்துலேருந்து தெரியுது பாருங்கள். நம்ம அவங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ நமக்கு நெருப்பு கோழி மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இன்றைக்கி இவர்களும் ஜூவில் வச்சு பாதுகாக்கிறாங்க. ஏன்னா வெளியில் விட்டோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மனிதர்கள் அழிச்சிருவாங்க. அங்கே பாருங்கள் ஜுராசிக் சாரி நமக்கு ஒட்டகச்சிவிங்கி வந்து அப்படி சுற்றிட்டு இருக்கு. அங்கே இருக்குது அங்கே ஒன்று போயிட்டு பாருங்கள். குட்டி இங்கே ஒரு நாள் இருக்குது, அங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்கு, இல்லை இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. இந்த அப்புறம் அங்கே 2-3 நிற்கிது. நிறைய ஒட்டகச்சிவிங்கி இருக்குது. இங்கே பாருங்க ரொம்ப க்ளோஸ் அப்படியே இருக்குது ஒட்டகச்சிவிங்கி. நின்று பாருடி, நீ எல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஜுவாலஜிக்கல் பார்க் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மைசூர். 2வது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
சென்னை வண்டலூரில் இருக்கிற ஜூ. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிங்கம் வந்து யாராவது இறந்துச்சு. ஜிராஃபி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம் க்ளோஸில் பார்க்குற மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது. மற்ற விலங்கெல்லாம் உள்ளே போய் படுத்துருந்துருக்கு. ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த ஜிராஃபியோட முடிச்சுக்கலாம். இதோட எண்டு. இதுக்கப்புறம் எதுவும் விலங்குகள் இல்லை. ஸோ ஃப்ரீயாக இருக்கவங்க பாருங்கள் ரெஸ்ட்டாக இருக்கும்போது. ஸோ இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போட வீடியோ தான், மற்றபடிக்கு எதுவும் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ மறுபடியும் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் மைசூருக்கு. ஓகே, தேங்க்யூ ஆல்.